முதலமைச்சர் வந்து ஏரி குளங்களை நேர்கொள்ளலாம் அந்த தண்ணியை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்கீங்களா சார்? இப்போ ஒன்றும் எடுக்கலை. ஏரி குளங்கள் முழுவதும் இல்லை. முதல்ல இந்த திட்டம் போட்டப்பவே மேச்சேரியை இணைச்சிருக்கணும். திட்டத்தை போட்டு தான் இப்போ மேச்சேரி ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆகையினால இப்போ நான் தான் உடனடியாக இப்போ எனக்கு ஏற்பட்ட எண்ணம் உடனடியாக போய் மேச்சேரியை இந்த திட்டத்தில் சேர்க்கணும்னு பார்க்குறேன். இந்த உபரி நீர் ஏரிகளில் நிரப்புற திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்க எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ உபரி நீர் நிரம்பிருக்கு, திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் கிடப்பில் போடல, அங்கெல்லாம் இந்த நீர் அடியில் போட்டு ஏரியெல்லாம் இப்போ நீருக்கு அடியில் போட்டு கிடப்பில் இல்லை. ஐயா, அத்திக்கடவை வினாசி திட்டத்தை பொறுத்தவரை அந்த சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. 95% பணிகள் முடிந்த நிலையில தண்ணீரும் வந்துருச்சு. அதை திறப்பதற்கான வாய்ப்புகள் அதில் சில இடங்களில் அந்த பைப் வச்சு போகிறோம். அவங்க நிலம் அவங்களுதாவே இருக்கும், பைப் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் தகவல் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போகணுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. அது வெக்கேட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்காக அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே. சார் எப்போ துவங்கப்படும் சார் திட்டம்? திட்டம் எப்போ துவங்கப்படும்? இந்த சொன்ன ஓரிரு மாதங்கள் துவங்கிடும். சார் மேகதாது அணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பிடிவாடமா இருக்காங்க. தமிழக நிலைப்பாடு என்ன சார்? இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்? நாங்கள் கட்டவே விட மாட்டோம். தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறோம். இப்போ உபநீர் திட்டம் வந்து முதல் கட்டமாக 100 ஏரி சொன்னாங்க. இப்போ 52 ஏரிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் விரிவாக்கம் பண்ணி சேலம் மாவட்டம் முழுவதும் எண்ணிக்கை நடவடிக்கை சார், இது இன்னும் சில பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம். சில ஏரியே இல்லை, அந்த கணக்கெல்லாம் கணக்கு பண்ணிருக்கோம். 100ன்னு சொல்லிட்டாங்க. 100ன்னு சொன்னதுக்காக ஏரிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் இருந்தால் அதை பற்றி ஒரு நல்ல திட்டத்தை குறை சொல்லி இருக்க வேண்டாம் என்னுடைய நல்ல நேரத்தில். விரிவாக்கம் செய்யணும். இது இந்த திட்டம் என்ன விரிவாக்கம் செய்யணும் சொன்னேன். இந்த விரிவாக்கத்தை வேச்சேரி சேர்த்துருக்கணும். சேர்த்துருந்தால் பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, இப்போ கிழக்கு பகுதியை இணைக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த நம்ம சரபங்கா விட்டு இந்த வசிஷ்ட நதி வரல இந்த திட்டத்தை கொண்டு போனால் நல்லா இருக்குன்னாங்க. சேலம் மாவட்டம் முழுவதும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நியாயமான கோரிக்கை தான். இவ்வளோ தண்ணீர் வழியாக போகிறத பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? இவ்வளோ தண்ணி போதே நம்மெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறோமே, நமக்கு இது வரலையேன்னு கேட்குறது நியாயம் இருக்குது. ஆகையினால அந்த தருமபுரி மாவட்டத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் உரிய வகையில் திருப்பணம்னு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆய்வில் இருக்கிறது. நான் ஃபியூசிபிள் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வரும். மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா உபரி நீரை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் தமிழகத்துல இல்ல, அதுக்காக தான் நாங்க கட்டுறோம்னு சொல்றோம்னு அவர் முதலமைச்சர் சொல்றாரு. எங்க உபரி நீர் நாங்கள் தீக்கிறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்கள் உபரி நீரை தீக்கிறத தப்புன்னு சொல்லி கோர்ட்டு போய்க்கிறீங்க. அது என்ன உபரி நீரை நான் இப்போ சலபங்காவிலையும் மறுதினம் பண்ணுறேன், அதுவே தப்புன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். அது என்ன உபரி நீரை தீக்கிறதுக்கு ஒரு சட்டம் இடம் இல்லைன்ற இடம் இந்த காமிச்சாக்கா கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ இந்த இதை பொறுத்தவரை ஒன்றிய அரசுடைய இது எப்படி இருக்குங்க சார் உங்களுக்கு சப்போர்ட்? இந்த காவிரி விவகாரத்துல ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்துக்கு? எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க வந்து மேகதாது கட்டணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், கீழே இருக்க ரைப்ரரி ஸ்டேட் அந்த தண்ணி காவிரியினுடைய கடைமடை பகுதியில் இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும். அதுதான் முறை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க ஒரு ஃபீஸிபிள் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போய் அதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஓகே கூட சொல்லிட்டாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் வரலன்னு சொன்னோன்னே அதை எடுத்து போட்டாங்க. நாங்களும் போய் சொன்னோம், அதோட கேட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நேற்று முதல் நாள் பார்க்குறேன், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கிறவங்க நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை இப்போ டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடணும். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா எனக்கு தண்ணி விடுறதா இல்லையான்னு பார்க்குற வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கா. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. அப்ப இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடா இருக்குமா? ஆமாம், ஆம், ஆம், ஆம். இந்த துறையில ரொம்ப சீனியர் நீங்க, இதுல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், இந்த துறையில ரொம்ப சீனியர் நீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு. இந்த உபரி நீர் எப்ப முழுமையா மக்களுக்கு போய் சேர்க்க முடியுமா? இந்த உபரி நீரை முழுமையா மக்களுக்கு போய் சேர்க்க முடியும், அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது இருக்குங்க? சேர்க்கணும் சார், எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்கான நிதி ஆதாரங்கள் இருக்கு. இது ஒரே ஒரு திட்டமாக இருந்தால் சர்க்காருடைய நிதி பூரா இது பண்ணிடலாம். ஆகியனால அதெல்லாம் எண்ணங்கள், நிதி ஆதாரங்கள், சூழ்நிலைகள் இவையெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு. எரிபொருள் தீர்ந்துதான் மகிழ்ச்சி.